இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல, அவரு வந்து நம்ம வேலன்கிட்டயும், குருஜிகிட்டயும் வசமா வந்து மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம, நடந்த உண்மை, அந்த ஃபோட்டோ பத்தின உண்மை, ஃபோட்டோ வந்து எங்க இருக்கு, எல்லாத்தையுமே வேலன்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா, வேதநாயகி வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரஞ்சித் வந்து அந்த டிக்கியில வந்து காசு எடுத்து வைக்கார்ல, பின்னாடியே வந்து நம்ம வேதநாயகி வந்து காசெல்லாம் வச்சு அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அனுப்பி வச்சுட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இவங்க வீரசேகரனுக்கு வந்து சொல்கிறாங்க, என் பையன்கிட்ட வந்து காசை கொடுத்து அனுப்பிட்டேன், எப்படியாவது வந்து சேஃபாக காசை கொடுத்துட்டு அவங்கிட்ட இருந்து அந்த மொத்த ஆல்பத்தையும் வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா குருஜி இருக்காங்கல்ல, குருஜி அதுக்கடுத்து நம்ம வேலன் 2 பேருமே வந்து ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ரஞ்சித்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வீரசேகரன் வந்து பயங்கரமாக திட்டம் போட்டார். காசு வருது, காசை வாங்கிட்டு கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ வாங்கி கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுத்தா நமக்கு என்ன லாபம்? நமக்கு ஒன்றுமே லாபம் கிடையாது. வர்றது கோடிக்கணக்கில் காசு வந்து போனால் வராது. காசை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு ஆல்பத்தை மட்டும் வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன இழிச்ச வாயினா, அந்த காசை நம்மளே அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்பத்தை கேட்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஆல்பத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு காசை கொடுக்குறப்ப அவனை போட்டு தெளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர் அதுக்கு மேலே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோலாம் கொடுத்துட்டா அதுக்கடுத்து நம்ம எப்படி காசை வாங்குறது? இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய காசெல்லாம் வாங்கி நம்ம பெரிய அளவு செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏமாத்துறதுக்கு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா இவர் காசை கொடுக்காம ஏமாற்ற, இங்கிட்டு வீரசேகரன் வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம வீரசேகரன் கிட்ட கொண்டு போய் காசை வந்து ரஞ்சித் வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித்திட்ட வந்து காசை வாங்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் குருஜியும் வேலனும் 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபர் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள் மேடம், நான் இந்த இடத்துலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீரசேகரன் போன உடனே ஃபோட்டோ வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவர் வந்து எனக்கு காசு வேணும், காசை பார்த்தா தான் நான் வந்து ஃபோட்டோவை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோ, காசெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்குது, ஃபோட்டோவை கொடுயா, ஃபோட்டோவை கொடுக்காம ஏமாற்றிட்டேன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாங்க, நீங்கள் காசு கொடுக்காம ஏமாற்றிட்டா நான் எப்படி உங்களை நம்புறது, காசு கொடுத்தா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீரசேகரன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் அடித்து ஒழுங்கா உண்மையை சொல்கிறா, ஃபோட்டோ எங்கே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வந்து அந்த இடத்துல பயந்துக்கிட்டு ஃபோட்டோ வந்து என் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துலயே அவனை அடித்து போட்டுட்டு விறுவிறுன்னு வந்து வீரசேகரன் வந்து கிளம்பிடுறாரு. காசை நம்ம அடிச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொண்டு போய் அந்த அம்மாகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டு பயங்கரமாக கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அவங்க கிளம்புன உடனேயும் நம்ம வேலன் குருஜி 2 பேருமே அந்த இடத்துல வராங்க. வந்துட்டு அவனுக்குள்ளே வந்து விசாரிக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து கீழே விழுந்து கிடக்காரா, டேய் சொல்கிறா, யார்ரா நீ, எதுக்குடா அவன் வந்து உனக்கு காசு கொடுக்கணும், ஒழுங்கா உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து வேலன்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வந்து ஏமாற்றிட்டேன். ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவில் தான் உங்கள் குடும்பத்தினை பற்றின பல ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஃபோட்டோ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் எங்கள் வீட்டில் தான் சார் அந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் போய் நேரடியாக எடுத்து பாருங்கள். வீரசேகரன் வந்து என்னை அடித்து போட்டுட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக தான் அங்கே போய்கிட்டு இருக்கான். நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துருங்க, அது உங்கள் கைக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து சொல்லிடுறாரு. ஓ அப்படியா, சரி குருஜி, நீங்கள் வந்து இவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க, நான் வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பைக்கிலேருந்து கிளம்பி நம்ம வேலன் வந்து ஃபோட்டோகிராஃபர் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா குருஜி வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீட்டில் வந்து காசை காணும்ல, அவ்வளோ காசு எங்கே போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே காசாப்பா, காசு வந்து நான் வேலன்கிட்ட தான் கொடுத்தேன், அவன்கிட்ட கொடுத்து தான் வைக்க சொன்னேன், அவனை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் வந்து சரி நம்மக்கிட்ட இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறானே, நம்ம வள்ளி வேறு கல்யாணம் பண்ணிட்டானே அப்படிங்கிற முறையில் வந்து அவன்கிட்ட தான்ப்பா அந்த காசை கொடுத்து வைக்க சொன்னேன், அவன் காசே எடுத்துகிட்டு அப்படியே ஓடிட்டான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலன் மேலே வந்து பழிய போட்டுடுறாங்க. இந்த பக்கம் ரத்தனம் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.